கூப்பிட்டு போய் காட்டும் போது ஏதாவது ஒரு படம் வந்து மனசை டச் பண்ணும், அது நம்மளை யோசிச்சுட்டே இருப்போம், நமக்கு அது ரொம்ப நம்மளை ஒரு ஆற்றுப்படுத்தும். அப்புறமா கல்லூரி படிக்கும் போது கேரளாவில் இருந்ததுடைய எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு வந்து நிறைய உலக திரைப்படங்கள் வந்து ரொம்ப சுலபமா அங்கங்கே ஏதாவது ஒரு ஸ்க்ரீனிங் நடந்துகிட்டே இருக்காங்க, பார்வை நடக்கும். சங்கமுழா நான் வந்து எடப்பள்ளியில தான் ஒரு 5 வருஷம் தங்கியிருந்தேன் கல்லூரி. அங்கே எடப்பள்ளியில வந்து திடீர்னு பார்த்தா வந்து ஒரு 500 பேர் கூடி ஒரு பெரிய திரையில வந்து அங்கதான் வந்து அகராரத்தில் கழுதை அந்த படம், ஜான் அப்ரஹாம் படம், அதே மாதிரி வந்து ஸ்பானிஷ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ரொமானியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கியூபன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது வந்து என்னை செதுக்கினதுல ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது, முக்கியமான ஒரு பங்கு திரைப்படம் இருந்தது. அப்புறமா ஒரு பெரிய இடைவெளி, நான் பார்த்த படங்கள்லேருந்து நான் என்ன ஆற்றல் எடுத்து நான் என்ன மாதிரி திருப்பி நான் வெளிப்படுத்திக்கிறேன், செயல்படுறேன் அப்படின்றதுல நான் அதில் நிறைய கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அப்புறமா அந்த இடைவெளியை வந்து திருப்பி பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு நிறைவாக கொடுத்ததுல வந்து சந்தர்ஷனுக்கும் அருணுக்கும் ஆனந்த் ஐயாவுக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அதில் குறிப்பாக வந்து சமீபத்தில் இந்த ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் தேடுறதுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். அது தேடிக்கிட்டே இருப்போம், அது எந்த படம் போடுறதுன்றதே வந்து அதுக்கே ஒரு பெரிய நேரம் எடுத்துப்போம். ஆனால் வந்து லைக் நமக்காக மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்து ஓகே தேர்ந்தெடுத்தாச்சு, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடுறது, அதுவும் வந்து சாப்பிட்றது படம் பார்க்குறது, சாப்பிட்றது படம் பார்க்குறது, தூங்குறது அப்படின்ற மாதிரியான இது ஒரு ப்ரிவிலேஜ் தான். இது அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து கொடுத்த இடத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய எனர்ஜி எடுத்துக்கிட்டேன், நிறைய ஆற்றல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு சொல்லி ஆகணும். சாதாரணமாக அந்த ரொட்டீன் வேலைகளை செய்யறதுக்கே தண்ணி இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லும் போது அந்த 3 வேளை சாப்பாடு போட்டதுன்றது நான் தயங்கிட்டே இருந்தேன், எப்படி அந்த சாப்பாடு மட்டும் எப்படி செய்யறாங்க, நேரத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த உணவுல வந்து எனக்கு பேர் தெரியல, ரொம்ப 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 நன்றி. நேரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டதுல எங்களுக்கு திருப்தியா இருந்தது, எங்களுக்கு ஃபுல் திருப்தி. அவங்களுக்கு இருக்காது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி.